முதலாவதாக கடவுள் யார் அப்படின்னு கேட்டவன். இல்ல, நான் உங்களை அனுப்ப முடியாதுன்னு சொன்ன மனுஷன். ஆடு மாடுகளை விட்டுட்டு போங்கன்னு சொன்ன மனுஷன். புருஷர்கள் மட்டும் போங்கன்னு சொன்ன மனுஷன். இருதயம் கடினப்பட்டு, அதான் யாருமே உடைக்கப்படாத தடைதான் பார்வோம். இல்ல, என்ன உடைக்க முடியாதுப்பா, நான் அவ்வளவு சீக்கிரமா உங்களை விட்டுற மாட்டேன், இத்தனை ஆண்டுகள் இந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறேன், நான் எப்படி விடுவேன்? ஆனா அப்படிப்பட்ட ஒரு கடினமான இடத்தையே என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது உடைத்து அவங்க எப்படி புறப்பட்டு போனாங்களாமா? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு போனார்கள். வேதம் சொல்கிறது, அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் அவர்களை என்ன பண்ணாங்களாமா? துரிதப்படுத்தினார்களாமா. நீங்க எங்களை விட்டு போயிருங்க, எங்களிடத்துல இருக்காதீங்க, அவ்வளவுதான், உங்க தடைகள் மாறிடுச்சு. அப்போ இன்றைக்கு இந்த முதல் நாள் இந்த இரக்கம் செய்யும் வரை ஜபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது வெண்கல கதவா இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக இருக்கிறது இரும்பு தாழ்பாள்களா இருக்கலாம். இல்ல பாஸ்டர், இந்த தடையை யாராலும் முடிக்க முடியாது, இந்த தடை யாராலும் எடுத்து போட முடியாது, இது கடினமான மனது, இந்த மனுஷனுடைய இருதயத்தை யார் மாற்றுவார்? நான் நம்புகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை பொன்னோடும் புரளோடும் புறப்பட செய்வாரானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் 10 வருடமா இருக்கிற தடைகள் உடையும், சில வருடங்களா இருக்கிற தடைகள் உடையும். அது எவ்வளவு கடினமா இருந்தாலும், அது எவ்வளவு வெண்கல கதவுகளா இருந்தாலும், அது எவ்வளவு இரும்பு தாழ்பாள்களா இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் அந்த தடைகளை நன்றாய் கரங்களை தட்டி, ஹalleluya, கரங்களை தட்டும் போது ஹalleluya, அந்த தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் உடைவதாக. ஓ ஹalleluya, மருத்துவமனையில் சொல்லப்பட்ட அந்த தடைகள் உடைவதாக, ஆசீர்வாதத்திற்கு இருக்கிற அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவரால் திருப்ப முடியாத தடை என்று எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா.